ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு விஸ்டம் எக்ஸாம் ஒர்க்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போறோம்னா சிஹெச்எஸ்எல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ட் 3 பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ சிஹெச்எஸ்எல் கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் எக்ஸ்பிளைன் பண்ணி அதில் இருக்கிற ஆப்ஷன்ஸை வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு செகண்ட் கொஸ்டினில் தேர்ட் பார்ட் வந்து பார்க்க போறோம். இதோட வந்து இந்த செகண்ட் கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. அடுத்த அப்கமிங் டேஸில் வந்து ஒவ்வொரு பார்ட்டும் ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் சீக்கிரமாகவே வந்து உங்களுக்கு ரீச் ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் பார்க்கலாம். So first, what is the crude birth rate of India as per census 2011? எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஏன்னா ரீசெண்ட் டேஸ்ல 2023 இந்த கொஸ்டின்ல வந்துலாம் எக்கனாமியில இருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து மெஜாரிட்டி வந்து சென்சஸ்ல தான் வந்திருக்கு. அதுவும் 2011 சென்சஸ்ல தான் வந்திருக்கு. இப்போ 2023 22 இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடியும் 2022க்கு முன்னாடியும் சென்சஸ் கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்பெல்லாம் வந்து எப்படி கேட்காங்க அப்படின்னா, ஸ்டேட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனா இப்போ பெர்சன்டேஜ் கொண்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, எவ்வளவு பெர்சன்டேஜ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சென்சஸ் அப்படிங்கிறது வந்து வரும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா அதுல எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் நாங்க இருக்கிறோம். ஸோ நாங்க வந்து முன்னாடி இல்ல ப்ரீவியஸ் கொஸ்டினை பார்த்து இப்போ இருக்கிற ட்ரெண்டையும் பார்த்து அதுல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இப்போ சிஜிஎல் டயர் 2ல வந்து ஒரு சென்சஸ் கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. அதுல வந்து ஸ்டேட் முதற்கொண்டு அந்த ஸ்டேட்ல இருக்கிற எல்லா ரேஷியோடைய பெர்சன்டேஜ் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ அவ்வளவு நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க படிக்க வேண்டிய நிலைமையில இருக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, க்ரூட் பர்த் ரேட்டுடைய பெர்சன்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து 21.8%. இப்போ நம்ம என்னென்னலாம் வந்து படிக்கணும், சென்சஸ் பற்றி ஃபுல்லாக வந்து என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியாக ஜிஎஸ் டாபிக்ல வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஜிஎஸ் டாபிக் வந்து நான் எடுத்துட்டு இருக்கேன். பேட்டில் ஆஃப் இந்தியன் ஹிஸ்ட்ரி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கவர்னர் ஜெனரல்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். அந்த பார்ட் வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து சென்சஸும் எடுப்போம். ஓகே. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா, சில கொஸ்டின்ஸ் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். ஸ்டேட் வித் ஹையஸ்ட் பாப்புலேஷன் டென்சிட்டி அப்படின்னா பீகார். பாப்புலேஷன் டென்சிட்டிக்கும் பாப்புலேஷனுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ ஒரு ரூம் இருக்கு அப்படின்னா, அந்த ரூம்ல வந்து 5 பேர் தான் இருக்க முடியும் அப்படின்னா, அங்க 10 பேரை போட்டு நம்ம அடைக்கிறோம் அப்படின்னா, அங்க வந்து பாப்புலேஷன் டென்சிட்டி ரொம்ப அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அதே ஒரு பர்சன் தான் அங்க இருக்காங்க அப்படின்னா, அங்க வந்து பாப்புலேஷன் டென்சிட்டி கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஸோ எவ்வளவு பாப்புலேஷன் இருக்கு, 10 பேரா, 1 2 அப்படின்னு இருக்கிறது வந்து நமக்கு பாப்புலேஷன். ஆனா இவ்வளவு ஸ்கொயர் கிலோமீட்டர்ல எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கொடுக்கறதா பாப்புலேஷன் டென்சிட்டி. அந்த வகையில ரொம்ப சின்ன ஏரியால நிறைய பீப்புள் இருக்கிறது வந்து பீகார்லாம் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் வித் லோயஸ்ட் பாப்புலேஷன் டென்சிட்டி அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ். ஏன்னா மெஜாரிட்டி வந்து அந்த நார்த் ஈஸ்டர்ன் சைடு போயிடும். அங்க ஃபுல்லாமே வந்து அதோட ஏரியா ஃபுல்லாமே வந்து மலைகளா இருக்கும். ஸோ அதனால வந்து அங்க மக்கள் நடமாட்டம் வந்து கம்மியா இருக்கிறது. அதுக்கப்புறம் யூனியன் டெரிட்டரி. முன்னாடிலாம் ஸ்டேட்ஸ் கேட்டு இருந்தாங்க. இப்போ வந்து யூனியன் டெரிட்டரின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ யூனியன் டெரிட்டரியில வந்து டெல்லி, பாண்டிச்சேரி, லட்சத்தீப் இந்த மாதிரி யூனியன் டெரிட்டரியில லீஸ்ட் பாப்புலேஷன் எது இருக்குன்னு கேட்டா அது வந்து லட்சத்தீப். அதே மாதிரி ஹையஸ்ட் பாப்புலேஷன் எதுல இருக்குன்னா உத்தரப்பிரதேஷ். அங்க தான் இருக்கிற ஸ்டேட் பரப்பளவுல வந்து கொஞ்சம் பெருசா இருக்கிறது வந்து உத்தரப்பிரதேஷ் தான். எங்க லோக்சபா சீட்டு கூட அங்க அதிகமா இருக்கும். ஸோ அப்போ பாப்புலேஷன் அங்க அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டேட் வித் லோயஸ்ட் பாப்புலேஷன் அப்படின்னா வந்து சிக்கிம். ஸ்டேட் வித் ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோனா கேரளா. செக்ஸ் ரேஷியோ அப்படின்னா என்னன்னா ரேஷியோ ஆஃப் மேல்ஸ் டு த ஃபீமேல். எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து ஆண் குழந்தைங்க பிறக்கிறாங்களோ அவளுக்கு எவ்வளவு வந்து பெண் குழந்தைங்க வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறது. மெஜாரிட்டி வந்து பெண் குழந்தைங்க பிறந்தனா இறக்குறாங்க, இல்ல வந்து அவங்க வந்து கொலை பண்ணிடுறாங்க இல்லையா? சோ அந்த இதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த. சோ ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ எங்கன்னு பார்த்தோம்னா கேரளால இருக்கு. அதாவது 1000 மேல் இருக்காங்க அப்படின்னா அதுல எவ்வளவு வந்து ஃபீமேல்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்குறது தான். லோயஸ்ட் செக்ஸ் ரேஷியோ பார்த்தோம்னா ஹரியானால கம்மியா இருக்கு. அதுக்கப்புறம் லிட்ரேசி ரேட் வந்து பார்த்தோம்னா கேரளா அதிகமா இருக்கு, பீகார்ல கம்மியா இருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் NABARD launched a special pilot project in 2004-5 called Dash mainly to fulfill the credit needs of the small and marginal farmers of tenant farmers. ஸோ இது வந்து ஒரு ஸ்கீம் பேஸ்ட் பண்ண கொஸ்டின். இதுக்கு முன்னாடி அதாவது பார்ட் 2 ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்ட் 2ல வந்து நான் வந்து ஸ்கீம்னா என்ன, அது பார்ட் 1ல வந்து ஸ்கீம்னா எப்படி எப்படிலாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லியிருப்பேன். இயர் படிக்கணும், மினிஸ்ட்ரி படிக்கணும், அதுல பெனிஃபிஷியரி யாரு அப்படிலாம் படிக்கணும். ஸோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா இதுல இந்த இருக்கு பாருங்க, சிறு குறு விவசாயிகள் மற்றும் குத்தகை விவசாயிகள் இருக்காங்க இல்லையா, இவங்க தான் வந்து பெனிஃபிஷரிஸ். ஓகேவா? ஸோ இவங்களாம் வந்து பயனடைறவங்க. என்ன டார்கெட் அப்படின்னா கடன் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு, அவங்களுடைய கடன் தேவையை பூர்த்தி செய்வதற்கு தான் இது. அப்போ இதுதான் வந்து டார்கெட். அப்போ டார்கெட்னு சொல்லலாம், ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம், இல்லை எய்ம் சொல்லலாம், ஏதோ ஒன்று. அப்போ இந்த ரெண்டுக்கும் வந்து நம்ம டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு ஸ்கீம்னு எடுத்துக்கிட்டா இது முக்கியம். அப்போ 2004 இருந்து 2005 வரையும் NABARD வந்து யாருக்கு, இந்த சிறு குறு விவசாயிகளுக்கு வந்து கடன் தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு கேட்கறாங்க, ஜேஎல்ஜி அப்படிங்கிற ஒரு ஸ்கீம். ஓகேவா? இதுல முக்கியமா இருக்கிறது வந்து ஒரே ஒரு ஸ்கீம் தான். அது வந்து SGSY அப்படிங்கிற ஸ்கீம். ஓகேவா? ஸ்வரன் ஜெயந்தி கிராம் ஸ்வரோஜ்கர் யோஜனா அப்படிங்கிற ஒன்று 1999 கொண்டு வந்திருக்காங்க. மெயினா இது வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுக்கறதுக்கு. அதுல என்னது டார்கெட், பாவர்ட்டி எலிவேஷன் அப்படிங்கறதா எய்ம். ஓகேவா? சோ வறுமையை வந்து ஒழிக்கிறதா எய்மா இருக்கு. அதுக்கு அவங்க என்ன யூஸ் பண்றாங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உருவாக்கி கொடுக்கணும். எங்க ரூரல் கிராமப்புறங்கள் இருக்கிற ஏழைகளுக்கு உருவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கறதா இந்த திட்டத்தோட நோக்கமா இருக்கு. அடுத்து, ராஜேஸ்வர டெம்பிள் ஆஃப் தாஞ்சூர் வாஸ் பில்ட் பை த ரூலர் ஆஃப் விச் டைனாஸ்டி. ஓகே, இப்போ இது வந்து என்னன்னா டெம்பிள் பேஸ் பண்ண கொஸ்டின். ஓகேவா? ஸோ டெம்பிள் பேஸ் பண்ண கொஸ்டின் என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எந்த வருஷம் கட்டினது, அதுக்கப்புறம் ஆர்கிடெக்சர் என்ன, அதுக்கப்புறம் எந்த பீரியட்ல கட்டினது, அதுக்கப்புறம் கிங் யாரு, எந்த கிங் வந்து அதை கட்டினாங்க இப்படிங்கிறது முக்கியம். அதுக்கப்புறம் எந்த ஸ்டேட்ல இருக்கு, இதெல்லாம்
ஆர்ட் அண்ட் கல்ச்சர்லயும் வரும். அட் சேம் டைம் ஸ்டாட்டிக் ஜிகே பார்ட் அதுலயும் வரும். அப்போ டெம்பிள் எடுத்தோம்னா என்ன கிங் கட்டினாங்க, என்ன ஸ்டேட்ல இருக்கு, என்ன ஆர்கிடெக்சர்ல இருக்கு, எந்த வருஷம் கட்டினது, இதெல்லாமே வந்து நம்ம வந்து படிச்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தோம்னா இது நமக்கு ஈஸியா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க நமக்கு தெரியும். இது வந்து தஞ்சை பெருவுடையார் கோயில். ஸோ அது வந்து சோழர்களுக்கு வந்து கட்டினது, ராஜராஜ சோழன் வந்து கட்டினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நான் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்ன எடுத்து வந்திருக்கேன்னா, பாண்டியர்கள் காலகட்டத்தில் என்னெல்லாம் கோயில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் முக்கியமா இந்த இப்போ கேட்கறது என்னன்னா மெயின் டேட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. டேட்னா மெயின் கடவுள் என்னன்னு சொல்லிட்டு. அந்த கோயில் அப்படின்னா ஒரு தெய்வமா தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. நிறைய தெய்வங்கள் இருக்கும். ஆனா மெயினா வந்து அதுக்கு இருக்கும். ஓகேவா? எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ காசி விஸ்வநாதர், பூரி ஜெகநாதர் இப்படிலாம் இருக்கு இல்லையா? சோ இந்த மாதிரி வந்து மதுரை மீனாட்சி இப்படிலாம் சொல்றோம் இல்லையா? அப்போ மெயின் தெய்வம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அதையும் வந்து நமக்கு வந்து கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. அதனால சொல்றேன். ஓகே. இப்போ அப்படி பார்த்தோம்னா பாண்டியர்கள் காலத்துல பார்த்தோம்னா மீனாட்சி அம்மன் டெம்பிள் மதுரையில இருக்கு. அதுக்கப்புறம் கைலாசநாதர் டெம்பிள் காஞ்சிபுரத்துல. அதுக்கப்புறம் வந்து திருப்பரங்குன்றம் டெம்பிள் மதுரையில இருக்கு. யாருக்கு? முருகனுக்காக. திருச்செந்தூர் முருகன் டெம்பிள் தூத்துக்குடியில இருக்கு. ஜம்புகேஸ்வரர் டெம்பிள் திருவனைக்காவல்ல இருக்கு. தென்காசி தென்காசி ஓகேவா? விஷ்ணுவர்தன் டெம்பிள். ஸோ இது எல்லாமே வந்து எங்க இடத்துல இருக்கு? யார் அதுல முக்கியமா வந்து சிவன் தான் வந்து எல்லாத்துலயுமே வந்து முக்கியமா இருக்கிறாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் பல்லவ பீரியட்ல பார்த்தோம்னா சோர் டெம்பிள், கைலாசநாதர் டெம்பிள், வைகுண்ட பெருமாள் டெம்பிள், அதுக்கப்புறம் வந்து திருக்கடல் மலை டெம்பிள், முக்தீஸ்வரர் டெம்பிள், பஞ்சரதாஸ். இதுல முக்கியமா வந்து இந்த பல்லவாஸ்ல வந்து நிறைய கேட்கறது என்னன்னா ஆர்கிடெக்சர் பத்தி கேட்பாங்க. என்னன்னா இப்ப டெம்பிள் வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து ஒரே கல்ல செஞ்சிருப்பாங்க. அப்படிலாம் குடைவரை கோயிலா இருக்கும். அப்படிலாம் வந்து கல்ல அடுக்கி அடுக்கி செஞ்சிருப்பாங்க. இப்படி என்ன மாதிரி பேட்டர்ன்ல வந்து கோயில கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து முக்கியமான கொஸ்டின். அதுவும் வந்து பாத்துக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் டெம்பிள்ஸ் டூரிங் சேரா பீரியட். ஸோ சேரா பீரியட்ல வந்து என்னென்ன டெம்பிள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். திருவாஞ்சிக்குளம் மகாதேவா டெம்பிள், அதுக்கப்புறம் வந்து திருமந்த கண்ணு பகவதி டெம்பிள், கொடுங்கலூர் பகவதிய டெம்பிள், திருவட்டூர் ஆதிகேசவ பெருமாள் டெம்பிள், அதுக்கப்புறம் வடக்குநாதன் டெம்பிள், திருவள்ளா ஸ்ரீ வல்லபா டெம்பிள். ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் கேரளா சைடு இருக்கனால வந்து கொஞ்சம் ஸ்பெல் பண்ற கஷ்டமா இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து சேரர்கள் காலத்துல கட்டின டெம்பிள். இது போக வந்து ராஷ்டிரகூட்டாஸ் அவங்களும் முக்கியம். ஸோ அவங்க கட்டின டெம்பிள்ஸ் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த அங்கங்க வந்து சில டெம்பிள்ஸ் இருக்கும். அவங்க வந்து 1 கிங் 2 கிங் தான் இருந்திருப்பாங்க. அவங்களும் வந்து கெட்டத வந்து படிச்சு வச்சுக்கணும். முக்கியமா ஆர்க்கிடெக்சர் அந்த இதுல எடுக்கும் போதுல வந்து முகல் பீரியட். அது வந்து ரொம்ப முக்கியமான பீரியட். ஷாஜகான், அதுக்கப்புறம் இந்த தோம்பு சொல்லுவாங்க. ஓகேவா? கல்லறை கட்டுறது இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க. ஓகே. அடுத்தது அண்டர் த ஸோ நம்ம விஷயம் என்னன்னா அந்த கொஸ்டினை மட்டும் பார்க்கக்கூடாது. அந்த கொஸ்டினை சார்ந்து வேற எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் பார்த்து வச்சிட்டோம்னா ரிவைஸ் பண்ண மாதிரியும் ஆகிடும். அட் சேம் டைம் அந்த கொஸ்டின் வந்துச்சுன்னா நம்ம வந்து படிக்க மாதிரி ஆகிடும். இப்போ நீங்க வந்து இன்னைக்கு ஹிஸ்ட்ரி படிக்கணும் உட்காந்தீங்கன்னா உட்காந்து படிச்சுட்டே இருக்கலாம், ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கலாம். ஆனா இப்போ ஹிஸ்ட்ரி படிச்சிட்டீங்க அதை ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான கொஸ்டினை பார்த்து அது ரிலேட்டடா இருக்கலாம் படிச்சிட்டோம்னா அது ரிலேட்டடா கொஸ்டின்ல நமக்கு கேட்டாங்க அப்படின்னா அது வந்து நமக்கு கை கொடுக்கும். சரிங்களா? சரி ஓகே. அண்டர் த மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட், how many minimum days of guaranteed wage employment in every financial year has to be provided to every household whose adult members volunteer to do the unskilled manual work. சரி ஓகே. இது வந்து ரொம்ப அடிச்சு துவச்ச ஒரு ஸ்கீம் தான். 100 நாள் வேலை திட்டம் சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அதுதான் நம்ம இங்கிலீஷ்ல வந்து எம்ஜி நரேகான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வேலை திட்டம் தான் எவ்வளவு நாள் ஒரு பர்சனுக்கு மினிமம் வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தமிழ்ல பார்ப்போம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் வந்து திறமையற்ற ஒரு கைமுறை பணிகளில் ஈடுபடும் வயது வந்த உறுப்பினர்களுக்கு இருக்கும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு நிதியாண்டில் குறைந்தபட்சம் எத்தனை நாட்கள் உத்தரவாதமா கூலி வந்து நம்ம வந்து அதாவது வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. 100 days. ஓகேவா? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஸோ இப்போ இதை நம்ம பார்க்கும்போது என்னன்னா இது வந்து 2005ல கொண்டு வந்த ஸ்கீம். அதுக்கப்புறம் வந்து பெனிஃபிஷியரி யார் இந்த மாதிரிலாம் வந்து வரிசை நம்ம வந்து பார்த்துட்டு வரோம். ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்கீம். அது மாதிரி எக்ஸாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு ஆக்ட் மூலமா கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஆக்ட் மூலமா இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. செப்டம்பர் 2005 வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுல முக்கியமா பார்த்தோம்னா ஒவ்வொரு ரேஷன் அட்டை இருக்கிறவங்களுக்கும் வந்து கண்டிப்பா வந்து ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல வந்து ஒருத்தருக்கு வந்து வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதுதான். அதான் வந்து இந்த ஸ்கீமோட முக்கியமான நோக்கம். அன்ஸ்கில்டு மேனுவல் ஒர்க். இதுல மெயினா என்னென்ன ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிராஃப்ட் ப்ரூஃபிங், லேண்ட் டெவலப்மெண்ட், ரூரல் கனெக்டிவிட்டி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் எல்லாமே. முக்கியமா வந்து இந்த ஏரியில வந்து தூர் வாடுறது, அதுக்கப்புறம் சாலை போடுறது, இந்த மாதிரி கிராமப்புறங்களுக்கு என்னென்னலாம் பண்ணுமோ அதெல்லாம் வந்து இந்த மக்கள் வச்சு பண்ணிருப்பாங்க. எனக்கு வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு வேலை. ஓகேவா? ஒரு வேலையை செஞ்சு முடிக்கணும். இந்த பக்கம் வந்து எனக்கு வந்து இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். கவர்மெண்ட் சைடுல நமக்கு வந்து மக்களுக்கு வந்து எல்லாமே குடுக்கணும். ஆனா மக்கள் வந்து கொஞ்சம் வேலை இல்லாம இருக்காங்க. நெகட்டிவா இருக்காங்க. அப்ப அந்த நெகட்டிவா நான் வந்து பாசிட்டிவா மாத்தணும்னா, இவங்களுக்கு வேலை குடுத்த மாரி ஆயிருச்சு. அட் த சேம் டைம் எனக்கும் கவர்மெண்ட் அவங்களோட வேலையை செஞ்ச மாரி ஆயிருச்சு. சோ அப்போ இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்கீம், ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்கீம். நம்மளுடைய கொரோனா பீரியட்ல ரொம்ப கை கொடுத்த ஸ்கீம். ஓகே. அதுக்கப்புறம் மஞ்சி பார்கவி ஒன் த சங்கீத் நாடக அகாடமி அவார்ட் ஆஃப் 2019 ஃபார் விச் டான்ஸ் ஃபார்ம். இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்லயே வந்து டான்ஸ் ஃபார்ம்னா என்ன? அதுல வந்து கிளாசிக்கல் டான்ஸ்ல யார் யாரெல்லாம் இம்பார்ட்டன்டா இருக்கா? இப்போ வந்து டான்ஸ் ஃபார்ம் வந்து ஃபேமஸ். ஓகேவா? இப்போ ரீசெண்டா 2024, 23 அந்த இதுல வந்து டான்ஸ், மியூசிக், அதுக்கப்புறம் வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓகேவா? இதுல வந்து ரொம்ப ஃபேமஸான பர்சனாலிட்டிஸ் இருப்பாங்க இல்லையா? இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸான பர்சன்ஸ் வந்து கேட்டுட்டே இருக்காங்க. என்னன்னா அவங்க வந்து ஏதாவது பத்மா அவார்ட்ஸ் வாங்கியிருப்பாங்க. பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன், பத்மபூஷன் சொல்லி பத்மா அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருப்பாங்க. அப்படி வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களையும் நான் வந்து அந்த அந்த பார்ட்ல வந்து நான் மென்ஷன் பண்ணிருப்பேன். ஒருவேளை நீங்க அந்த பார்ட் பார்க்கலன்னா, அத வந்து பாருங்க. ஒவ்வொரு கிளாசிக்கல் டான்ஸுக்கும் வந்து ரொம்ப முக்கியமான பர்சனாலிட்டிஸ் யாரு? அவங்க எந்த வருஷம் வந்து அவார்ட் வாங்குனாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து அதுல குடுத்திருப்பேன். சோ அப்படி பார்க்கும்போது சங்கீத் நாடக அகாடமி அவார்டு வந்து 2019ல வந்து
இவர் வாங்கியிருக்காரு. அவர் வந்து எந்த கிளாசிக்கல் டான்ஸ் சேர்ந்தவர் அப்படின்னா குச்சிப்புடி. ஓகேவா? ஸோ அந்த டான்ஸை வந்து அவங்க சேர்ந்தவங்க. அடுத்து சால், அகாஷியா அண்ட் பேம்பு which are the types of dry tropical forest receives what amount of rainfall, annual rainfall. ஸோ ஒவ்வொரு காட்டுல இருக்கிற ஒவ்வொரு மரத்துக்கும் அந்த காடு அது இருக்கிற இடத்த சார்ந்து அவங்களுக்கு வந்து அந்தந்த மரத்துக்கு வந்து ரெயின்ஃபால் வந்து கிடைக்கும். அது எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வறண்ட வெப்பமண்டல காடுகளின் வகைகளான சால், அகாஷியா மற்றும் மூங்கில் வந்து எந்த அளவு மழையை வந்து பெறுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு மிஸ்லெனியஸான கொஸ்டின் தான். ரொம்ப போயிட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா போயிட்டுலாம் படிச்சிருக்க முடியாது. ஓகே, இந்த டிராபிக்கல் ஃபாரஸ்டா இவ்வளவுதான் ரெயின் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா வச்சு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம படிச்சுக்கணும், அவ்வளவுதான். இதுல நம்ம படிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ட்ரை டிராபிக்கல் ஃபாரஸ்ட்டுக்கான இது என்னன்னு சொல்லி பார்க்கணும். ஓகேவா? ட்ரீஸ் என்னன்னு சொல்லி பார்க்கணும். ஓகேவா? ஸோ அந்த மட்டும் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் பார்த்துக்கோங்க. அதுல அந்த ஃபாரஸ்ட் பார்த்ததுக்கு அப்புறம் அதுல என்னென்ன ட்ரீஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து which of the following ministries of government of India has under the CSIR? ஸோ சிஎஸ்ஐஆர் வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னு சொல்லி கேட்குறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதுக்கு கீழே தான் வருது. இந்திய அரசாங்கத்தின் பின்வரும் எந்த அமைச்சகத்தின் கீழ் அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சில் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுல வந்து நிறைய பேர் வந்து என்ன குழப்பீங்கன்னா, தொழில்துறை இருக்க தொழில் அமைச்சகம் அப்படின்னு சொல்லி போடலாம், இல்லைங்க அறிவியல் இருக்க அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகம் அப்படின்னு சொல்லி போடலாம். ஸோ எனக்கு வந்து குழப்பதுன்னா இந்த ரெண்டு தான் குழப்பம். ஸோ இந்த குழப்படி மாதிரியா இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கணும். நான் ஸ்கீம் சொல்ல முதல்ல வந்து சொல்லியிருப்பேன், எந்த மினிஸ்ட்ரியில் வருதுன்னு சொல்லி பார்த்து வச்சுக்கணும், என்ன டிபார்ட்மெண்ட்ல வருதுன்னு பார்த்து வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அதுவும் கேட்கலாம், வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ நான் கேட்டிருக்காங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி. ஸோ அவ்வளோதான். இந்த சிஹெச்எஸ்எல் கொஸ்டின் வந்து இதோட முடிஞ்சிருச்சு. இந்த பார்ட் வந்து இதில் ஏதாவது சஜஷன்ஸ் இருந்து சொல்லுங்க, ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் கமெண்ட் செக்ஷன் வந்து ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த பார்ட் வந்து டக்குன்னு வந்துடும், இவ்வளோ லென்த்தாக போகாது, இவ்வளோ டிலே ஆகாது. ஸோ அடுத்ததுல வந்து சிஹெச்எஸ்எல் வந்து தேர்ட் ஷிஃப்ட் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு தேங்க்யூ ஸோ மச்.